மின்கம்பி எடுத்து ஓரமாக வைத்து விடலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆஹா, எப்படிப்பட்ட அறிவு! நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. மின்கம்பி எடுத்து ஓரமா வைக்கலாம்னு யோசிச்சிருக்காங்க. அது அறியாத வயசு. என்ன வயசு அப்போ உனக்கு? பஞ்சாப். அடுத்து ஜெயகணேசன். ஐயா நீ சொல்லு. எனக்கு நான் கொஞ்சம் நேரம் யோசிக்கணும்டா. என்ன நான் மறந்துடுறேன்டா. சபாஸ் சபாஸ் மாப்பிள்ள சபா. வசந்த் ஆய் சொல்றல வாய் தந்தது மாதிரி நீ சொல்லு. எனக்கும் தெரியலடா. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. சரி நீ சொல்லு, அப்புறம் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஞாபகம் மிக்சிங் போர்டு எல்லாத்தையும் சரகாய மிக்சிங் பண்ற யாரு கலக்கு என்ன சொன்னா? மூணாவது படிக்கும்போது பள்ளிக்கூடத்துல சேர்த்தேன். அந்த பள்ளிக்கூடம் பேர் இங்கிலீஷ் தான், தமிழ் ஆனால் பேரே இங்கிலீஷ் பேர் தான். ஆனால் அது மட்டும் பள்ளிக்கூடம் பேர். என்ன எல்கேஜியில் சேர்த்தாங்க. பொறுமையா அப்போ நான் பாக்கல, மறுபடியும் அடி. பாக்குறியா? போய் தம்பி என்னவீங்க பாருங்க வந்து கம்முனு இருக்கு. அந்த லா கா ஜி தமிழ் வார்த்தை தான். ஜி தமிழ்ல இருக்கு. லா கா ஜி எப்படி? அதான் வர்க்கீஸ். காஜி என்றால் என்ன? இங்கிலீஷ்ல நீயே கான்செப்ட். அது என்ன? இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட். வாங்கல் 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 வாங்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்டா. வாங்கல் வாங்கல் தாங்களாக வந்து வாங்கி கொண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக் கொள்ளுங்கள் தோழர்களே. நான் அப்போது 3ஆவது படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது எங்களுக்கு ஒரு வாழ்த்து பாட்டு தேர்வு வைத்திருந்தார்கள். அப்பொழுது புதிதாக ஒரு மாணவன் எங்களது பள்ளியில் வந்து சேர்ந்தான் எங்களுடைய அறையில். 3வது ஆ அறை, ஆ பிரிவு. அந்த பையன் பேரு எனக்கு ஞாபகம் இல்லை. தமிழ் தான், எதுவும் தமிழ் தாண்டி. தமிழ் தான் பேசணும் அவசியம் இல்லை. நான் சொல்லிட்டேன், சாதா தமிழ்லயும் பேசலாம். அப்பொழுது தேர்வு வந்து தேர்வோட சொல்றது, நீங்கள் பேசுறத நாங்க பார்த்தது இல்லை, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அதனால பார்த்து பேசுகிறோம். அந்த தேர்வு அந்த பாட்டோட வரிகள் வந்து மொத்தமே 4 வரி தான். 10 நிமிஷம் படிச்சாலே 10 நிமிஷம் அழகா எழுதி. நிமிஷம் நீ தமிழ் படித்திருக்கிறாயா இல்ல தமிழை கற்பழித்து வந்து இருக்கிறாயா? ஏன் இப்படி கொலை செய்கிறாய்? தமிழை அற்பழித்து வந்து 10 நிமிஷம் அந்த 4 வரி படிக்கிறதுக்கு 2 நிமிஷத்துல எழுதிடலாம். ஆனா அந்த பையன் வந்து பார்க்க நல்லா படிக்கிற பையன் மாதிரி அழகா இருந்தான். தலையெல்லாம் அப்படி வாரி அழகா இருந்தான், வசந்த் மாதிரி. பட்டாசு பால். இப்ப நீ பொறுக்கி கலமா இருக்க. ஆரம்பத்துல எப்படி இருந்த? படிக்கிற பையன் மாதிரி தானே இருந்த வரும்போது, இங்க கல்லூரிக்கு வரும்போது. என்னையே ஏமாற்றினான். இரவு நேரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இரவு நேரம் ஜல்சா. எங்கள் ஆசிரியர் வந்து அந்த பையனை நன்றாக படிப்பான் என்று நம்பிக்கொண்டு அந்த பையனை ஒரே நாற்காலியில் ஒருவர் என்ற அந்த சமமுறையிலே உட்கார வைத்தனர். நாங்கள் எல்லாரும் எழுதி கொண்டிருக்கிறோம். அந்த பையன் வந்து 1 வாரம் தான் ஆகிறது எங்கள் பள்ளிக்கு வந்த 1 வாரத்திலேயே பையன் பொட்டி வைத்திருப்பான் அல்லவா, எழுத்தாணி பெட்டி. அந்த பெட்டியடியில் தாளில் பாட்டை எழுதிவிட்டு எங்கள் ஆசிரியர் வெளியே அல்லது எங்களை பார்த்து கொண்ட நேரத்தில் பெட்டியை திறந்து அந்த எழுதி எழுதிவிட்டார். எப்பொழுது? 3வதுலேயே. இந்த பையன் ஏன் அதாவது ஆசிரியர் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறினாரா? முழுதாக பார்க்கவில்லை, ஒரு சந்தேகம் என்னதான் நடக்குது என்று கூறினாரா? நீங்கள் நடக்கிறீர்கள், நாங்கள் நடக்கிறோம் என்று ஒரு காமெடி போட்டு இருக்க வேண்டும். நீங்கள் எனக்கு சொல்றது நீ 37,000 40,000 ஒரே நாள் கேட்கும் போது மாணவன் கூறியது, நான் எனது எழுத்தாணியை எடுத்துக்கொண்டிருக்கிறேன், இந்த எழுத்தாணி எழுதவில்லை என்று கூறினான்.
அப்ப 50 மார்க் தான்டா. மூணாவது 50 மதிப்பெண் என்று சொல்ல மாட்டாயா மண்டூகமே? அவன் தானே பேசணும். மூணாவதுல ஏதையா மதிப்பெண்கள் எல்லாரும் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். அனைவரும் தேர்ச்சி பெற்றார். ஆமா, அவன் கிட்ட 60 நிமிட தேர்வை இது மாதிரி தெளிவான 40 நிமிடமாக ஒரு பையன் 4 வகையில் 40 நிமிடம் எழுதி கொண்டிருக்கிறான். நாங்கள் எல்லாம் 10 நிமிடம் கொடுத்துட்டோம். ஆசிரியர் பார்க்கிறார், என்ன இந்த மாணவன் அப்போதிலிருந்து பெட்டியை திறந்து பார்த்து கொண்டிருக்கிறான் என்று கேட்டபோது எனக்கு எழுத்தான் எழுதவில்லை, வேறு எழுத்தான் நான் எடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதற்கு இவ்வளவு நிமிடமா? ஆமாம் என்று ஆசிரியர் கேட்டிருப்பார். ஆசிரியர் சற்று கிட்ட போய் எட்டி பார்த்த போது அந்த தாள் ஆசிரியர் கண்டித்து தெரிய வந்துள்ளது. தகாலென்று பையன் சட்டையை பிடித்து வெளியே போடா நாயை என்று வெள்ள தட்டுவிட்டார் ஆசிரியர். எங்களுக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா அந்த பையன் வந்து 1 வாரம் தான் ஆகுது. வந்த 1 வாரத்துலேயே இப்படி ஒரு செயலை செய்து கொண்டிருக்காரு என்று எனக்கு சரியான அதிர்ச்சி. இதுதான் 3ஆவதுலேயே நான் அந்த மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், விட்டு அடிக்கூடாது. எவ்வளவு நேரம் நாங்கள் என்ன சொல்ல வர? எங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட். யாரும் தேர்வு அறையில் பார்த்து எழுதக்கூடாது. பார்த்து உங்களுக்கு தெரிந்த பின்விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக தெரிந்த அதனால அது என்னது பதிலை எழுதுங்கள். உங்களுக்கு தெரிந்த பதிலை மட்டும் நீங்கள் ஆமா, அப்பொழுதுதான் உங்களுடைய அளவு உங்களுக்கு தெரியும். அது மற்றவரை பார்த்து எழுதுவதால் எந்த ஒரு பிரயோஜனமும் ஆமாம், மதிப்பெண் இப்போது வந்துவிடும். ஆனால் அவர்கள் தோல்வி அடைந்தாலும் நீங்களும் தோல்வி அடைந்ததாக தான் கருதப்படும். ஆமாம், ஜெயகணேசன் பேசுவார். சஞ்சய் நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம், மண்டூகமே. ஐயா பேசுங்க. இது கொஸ்டின் என்ன கேட்டேன்? உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் கூறுங்கள் ஐயா அவர்களே. அப்ப நீ யோசிக்கல இவ்வளவு நேரமா? அப்ப நீ படிக்கல. ஜெயகணேசன் கூறுங்கள் தங்களை சம்பவம். நீ தான்டா டிரைவர். அப்ப யாரும் யோசிக்க வேண்டாம், நானே எழுந்து போகிறேன். சொல்லு. சத்தமா எனக்கு என்னடா இப்படி இருக்கீங்க? அதாவது யாரை அடித்தாலும் டப் டப் அல்லது சப் சப் என்று வரும். ஐயாவை எங்க தட்டினாலும் டமார் 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 என்று கேட்கும். அது எங்களுக்கு ரொம்ப மிகவும் முடியாத சம்பவம் தானே. ஆமா, அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.